ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கீதா பாஷ்யம் 226வது பக்கம். இப்போ இவ்வளவு கிளாஸ் வரைக்கும் நம்ம பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஸ்டேஜா பிரிச்சு வாதத்தை சங்கராச்சாரியார் கொண்டு வந்தார். ஃபர்ஸ்ட் எதற்காக வாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதராயணர் இவருக்கு முன்னால வந்தவர், இறைவன் பகவத்கீதையில கிருஷ்ணர் ஞான கர்ம ரெண்டையும் சைமல்டேனியஸா பண்ணுனா அதுக்கு பேர் தான் சமுச்சயம். ரெண்டு இருந்தா தான் மோக்ஷம். அப்படிங்கும்போது அவங்களுடைய வார்த்தை எடுத்து வைக்கிறாங்க. அப்ப நாம கேட்கிறோம், கேவல ஞானேன மோக்ஷம்ங்கிற இவங்கெல்லாம் வேதத்தை ஒத்துக்கொண்டவங்க, கர்மகாண்டீஸ் அல்ல, வேதத்துக்குள்ள வந்து வேதத்தை ஒத்துக்கிறவங்க. அப்ப கேவல ஞானேன மோக்ஷம்னு ஒரு வேர்டு வருதே அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க வந்து அதை ப்ரொடெக்ட் அதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? கேவல ஸ்மார்த்த கர்மத்தின் மூலியமாக சந்நியாசிகளுக்கு மோக்ஷம். இது அவங்களுடைய கன்ஃபியூஷன். அப்போ கிரகஸ்தாக்களுக்கு கேவல ஞானேன ந மோக்ஷம். அப்ப அவங்க என்ன பண்ணணும்? ஸ்ரௌத கர்மங்கள், ஸ்ரௌத கர்மம், ஸ்மார்த்த கர்மம், ஞானம், இந்த 3 ஃபேக்டர் இருந்தா தான் கிரகஸ்தாவுக்கு மோட்சமே. சன்னியாசிகளுக்கு ஸ்மார்த்த கர்மம் இருந்தா போதும், கேவல ஞானேன. அப்ப கேவலங்கிற விட ஒன்லி ஸ்மார்த்த கர்ம சமுச்சய ஞானேன, ஸ்மார்த்த கர்ம சமுச்சய ஞானேன மோட்சம். அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க, what do you mean by ஸ்ரௌத கர்மம் ஸ்மார்த்த கர்மம்? ஸ்ரௌத்தம்னா ஸ்ருதியில் சொல்லப்பட்ட கர்மங்கள். ஸ்ருதியில் சொல்லப்பட்ட கர்மங்கள் அப்படிங்கும்போது முன்னோர்கள், ஆச்சாரியர்கள் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, நாட் ஃப்ரம் தேர் ஓன் பிரெயின். ஸ்ருதியில் சொல்லப்பட்ட கர்மங்கள் என்ன சொல்லுதுன்னு ஸ்ருதி புரியாது. அப்ப அவங்க லிக்விடைஸ் பண்ணி அதை வந்து ஸ்மார்த்த கர்மன்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப் தேர் ஓன் எந்த கர்மமும் கிடையாது. ஸ்ருதியில் சொல்லப்பட்ட கர்மங்களை அவங்க சூத்திர வடிவிலோ ஸ்லோகங்கள் வடிவிலையோ கொடுத்துருக்காங்க. எப்படி இதிகாசங்கள் புராணங்கள்லாம் கொடுத்தாங்களோ பெரியவர்கள், அதை போல முன்னோர்கள், ரிஷிகள் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, முனிவர்கள். அப்போ அவங்க அதுதான் வந்து ஸ்மார்த்த கர்மம். இப்ப கோயில் ஆகமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு உதாரணம் ஆகம விதிகள். கோயிலுக்குன்னு ஒண்ணு வேதத்தினுடைய அங்காணி ஆகமம். எப்படி எந்த இடத்துல கோயில் கட்டணும், எப்படி வழிபாடுகள் அப்படிங்கிறது பேசிக்கா எல்லா கோயிலுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். ஆனா பாருங்க, ஒரு கோயில் இருக்கிற வழிபாடு முறைகளுக்கும் ஒரு நைவேத்தியத்திலிருந்து பாருங்க, இன்னொரு கோயில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கோயிலா இருக்கும், அங்க இருக்கிற வழிபாடு நைவேத்தியம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து முன்னோர்கள் ஸ்மிருதி. பேசிக்கா கோயில் அப்படின்னா ஒண்ணு இருக்கும், அதுல இருந்து இவங்க என்ன பண்ணி கொடுக்குறாங்க பெரியோர்கள். அந்த கோயிலுக்கு நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஏகாதசி அப்படிங்கும்போது மார்கழி மாதம் வருது, ஒரு மாசம் ஒரு ஏகாதசி, எப்படி அன்னாபிஷேகம் சிவன் கோயில்ல, ஐப்பசி மாதம், அந்த மாதிரி ஸ்பெஷல் பிரேயர்ஸ், ஸ்பெஷல் பூஜா, ஸ்பெஷல் வழிபாடுங்கிறது முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்தது. அங்க வேதத்தில் அது இல்லை. எது? ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகங்கிறது அங்க இருக்காது.
அதை வந்து இவங்க முறைப்படுத்தி கொடுத்து அதில் வந்து என்னது ஸ்மிருதி. அப்படி இது உதாரணம் நான் சொல்றேன். அந்த மாதிரி டே டு டே பஞ்சமகா யக்னங்கள் பண்ணணுங்கிறது அது வேதத்தில் இருக்கு, அதுல நோ டவுட் இன் தட். அதை என்ன பண்ணாங்க, ஊர் கூடி தேருளுங்க, ஒரு ஒற்றுமையை கொண்டு வாங்க. பஞ்சமகா யக்னங்களை எப்படி எப்படி பண்ண வச்சாங்க பாருங்க. ஒரு மாடு இருக்குதுன்னா, நான் கண்ணில் பார்த்துருக்கேன், என்னோட அம்மாவோட அம்மா பால் பீச்சி கொண்டு வந்தாங்கன்னா கையில் குழந்தையோட ஒரு குண்டா வச்சுட்டு நிற்பாங்க. அவங்களுக்கு ஊற்றிட்டு தான் திருப்பி, அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான், அதை போட்டு காசு பண்ணுறவங்க, ஆனாலும் ஊற்றிட்டு தான் போவாங்க. இதெல்லாம் முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த ஏற்பாடு. இது பண்ணு நல்லது. இது வந்து அங்கே இருக்காது, எதில் இந்த கர்மம் ஸ்ருதியில் இருக்காது. அப்போ அதுல சொன்ன பஞ்சமகா யக்னங்கள் நீ எப்படி எப்படி பண்ணிக்கலாம் டே டு லைஃப்ல. நீ என்ன சம்பாதிக்கிறியோ எதை நீ வந்து அவங்க எல்லாரும் சொல்லி கொடுத்தது, டோன்ட் பி அ கன்சியூமர் த்ரூஅவுட் யுவர் லைஃப். கன்சியூமரா இருக்காத, கான்ட்ரிபியூட்டரா இருக்கிறது தான் பஞ்சமகா யக்னம். அப்ப ஸ்ருதியில என்ன சொல்லல, டோன்ட் பி அ கன்சியூமர், பி அ கான்ட்ரிபியூட்டர் அப்படி சொல்லல. ஆனா அதை லிக்விடைஸ் பண்ணி இவங்களுக்கு புரியுற மாதிரி நீ டே டு டே லைஃப்ல காக்கத்துக்கு சாப்பாடு வையி, எறும்புக்கு அரிசி போடு, அரிசி மாவுல கோலம் போடு. இந்த கர்மமெல்லாம் யாரு கொடுத்தது, பஞ்சமகா யக்னம் தான். ஆனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாமர மக்களுக்கு எப்படி புரியுமோ, எது செஞ்சா நல்லதோ அப்படிங்கிற முறையில் வைத்தியம் பண்றியா காசு வாங்கிறாத, உன் 10 தலைமுறை நல்லா இருக்கும் காசு வாங்கிறாத, ஒரு வித்யாவை தியானம் பண்றியா காசு வாங்கிறாத, அது உன்னுடைய தலைமுறையை காப்பாற்றும். அப்படி சொல்லி வித்யா அந்த காலத்துல வித்யா காசமாக்கப்படவில்லை, வைத்தியம் காசாக்கப்படவில்லை. உணவு சாப்பாடு யாரா இருந்தா கேட்டுட்டு போடு, இந்த கர்மம் தானே. இது வந்து ஸ்ருதியில வந்து யாராவது வந்தாங்கன்னா வெளியில வந்து நின்று சாப்பிட்டு இதை உருவாக்கி கொடுத்தவர்கள் ஸ்ருதியில் இருக்கு. இதெல்லாம் தர்மசாஸ்திரம். நீ வந்து சாப்பாடு போட்டுட்டு சாப்பிடு. ஸோ நீங்க ஓவராலா ஜெனரலைஸ் பண்ணி பாருங்க. கன்சியூமரா இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் துக்கத்தை தவிர்க்க முடியாது. ஏன், தேர் இஸ் நோ ரிடக்ஷன் ஆஃப் அது என்ன சொல்றது, அந்த அந்த பாப்பம் தினப்படி வெளிப்படுகிற பாப்பத்தை ரிடக்ஷன் பண்ணினா மட்டும்தான் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப்ங்கிறத அவங்களுக்கு எங்க உட்காந்து கிளாஸ் எடுத்து புரிஞ்சவங்களுக்கு சரி ஓகே. அந்த காலத்துல படிச்சவங்க நிறைய இருக்காங்க, படிக்கவே வராதவங்களை ஒரு முறைப்படுத்தினாங்க நம்ம பெரியோர்கள். நீ வரலையா பரவாயில்ல, என்ன பண்ணு, டோன்ட் பி அ கன்சியூமர், பி அ கான்ட்ரிபியூட்டர் டு த சொசைட்டி. உன்னால என்ன முடியுமோ கொடுத்துட்டே இரு. யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப், யூ கேன் யுவர் சன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப், யூ ஹாவ் அ ஹாப்பி லைஃப். ஓகே நம்ம நல்லா இருக்கலாம், நம்ம பசங்க நல்லா, அப்படிங்கறக்காக அவங்க என்ன பண்ண வச்சாங்க, இன்டைரக்டா பஞ்சமகா யக்னங்கள். இது போய் நீங்க ஸ்ருதியில தேடக்கூடாது. எங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கா, நம்ம we cannot go and search in ஸ்ருதி. அங்க ஒரே வேர்டு தான், liquidize according to the type of people, capacity of the people. அவங்க என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. சோ இதுதான் ஸ்ருதி ஸ்மிருதி. இப்ப கமிங் டு த சப்ஜெக்ட், இவங்க என்ன சொல்றாங்க, போதராயண குரூப் கேவலம்னா ஸ்மார்த்த கர்மம் மட்டும் பண்ணினா போதும், ஸ்மார்த்த கர்ம சமுச்சே ஞானேன மோக்ஷம் ஃபார் சன்னியாசி குரூப்பை பிரிச்சிடுறாங்க. அவங்க இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னது எல்லாத்துக்குன்னு அவரே சொல்றாரு. அவரே 3வது அத்தியாயத்துல என்ன பண்ணாரு, மாத்திக்கிட்டாரு. ஏன்னா குரூப்பா 2 குரூப்பா இறைவன் பிரிச்சொன்ன 3வது அத்தியாயத்துல இவரால் என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிட்டாரு, பாஷ்யம் கொடுத்துட்டாரு. அதை பிடிக்கிறார் சங்கரர். நீ அங்க அப்படி சொன்ன எல்லா ஆசிரமத்துக்கும் கேவல ஞானேன மோட்சம் சொன்னில, இங்க வந்து என்ன அப்படிங்கும் போது அவர் என்ன பண்ணார், கிரகஸ்தாவா இருந்தா 3 கான்செப்ட் வேணும், சன்னியாசியா இருந்தா 2 இருந்தா போதும் அப்படிங்கிற விளக்கத்தை ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த விளக்கம் பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், 2 விதமா இது வரைக்கும் கூட்டிட்டு வந்தார். இது வரைக்கும் நம்ம முடிச்சது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் இதுதான், ஆர்குமெண்ட் தான். இவர் என்ன பண்ணாரு, இப்ப இந்த பேஜ் நம்பர் 226ல தஸ்மாத்து கடைசி கீழே ஆகையால் சந்நியாசிகளுக்கு கர்மம் விதிக்கப்படாததினால் ஞான கர்மம் சமுச்சயமானது பொருந்தாதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆர்குமெண்ட்டை முடிக்கிறார். எங்க ஆரம்பிச்சாரு, ஃபர்ஸ்ட் நாம
3வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிச்சு, அதாவது இன்ட்ரோடக்ஷன் டு அதிலிருந்து ஆரம்பிச்சு இந்த பேஜ் வரைக்கும் அவர் ஒன்னத்தான் முடிச்சிருக்காரு. 117வது பக்கத்திலிருந்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 117 பக்கம் தான் ஆரம்பிக்கிறாரு. அதிலிருந்து இதுவரைக்கும் அவர் கொண்டு போனது ஒரு ஸ்டேஜ் தான். இன்னைக்கு வர்றது 2வது ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜ்? 2 விதமா அவர் நெகேட் பண்ணார். ஒரு ஸ்டேஜ் நம்ம பார்த்துட்டோம். ஆனா அங்க 117வது பக்கத்துல அங்க கொடுத்தது அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 2 விதமா நான் எதுக்கு போறேங்கிறது இன்டைரக்டா சொல்லிட்டாரு. அப்ப சொன்னா உங்களுக்கு புரியாதுங்கிறக்காக இப்ப நம்ம திருப்பி நின்று பாக்குறோம். 2 விதமா 2 ஸ்டேஜ். ஒன்னு மூல விரோதக, மூல விரோதக. இன்னொன்னு வியாக்கியான விரோதக, வியாக்கியான விரோதக. நீ சொல்ற விஷயத்துல எதுக்கு விரோதம்? இப்படி ஞான கர்ம சமுச்சயத்தினாலதான் மோட்சம் நீ சொன்னீனா 2 கான்ட்ரடிக்ஷன் ஆகுது. ஒன்னு மூலத்துக்கு விரோதம், 2வது வியாக்கியான விரோதக, வியாக்கியானேன விரோதக. இது என்ன? வியாக்கியானேன கான்ட்ரடிக்ஷன். வாட் கான்ட்ரடிக்ஷன்? 2மே கான்ட்ரடிக்ஷன் தான். 2 டைப் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். இப்போ 2 ஃபர்ஸ்ட் அவர் மூல விரோதத்தை ஃபர்ஸ்ட் சொன்னார் அந்த இடத்துல, 2வது தான் வாக்கியானத்தை எடுத்தாரு. ஆனா இது வரைக்கும் நம்ம அங்கிருந்து இப்ப 226வது பக்கம் வரைக்கும் பார்த்தது வியாக்கியான விரோதத்தை தான் கான்ட்ரடிக்ஷன் பண்ணிட்டு இருந்தார். இன்னும் எதை தொடவே இல்லை அவரு, மூல விரோதத்தை தொடவில்லை. ஏன்னா அது ஈஸி, கடைசியா முடிச்சுக்கலாம். எப்படி ஒரு இது பாருங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஹெவியா ஒன்ன கொடுத்து அதை முடிச்சுட்டா அப்பாடாங்கும் போது சின்ன விஷயத்தை கொடுத்து முடிச்சுக்கலாம். இங்க வியாக்கியான விரோதம்னா அவர் எடுத்த பாயிண்ட் இன்ட்ரோடக்ஷன்ல நீ இது வரைக்கும் அதான பார்த்துட்டு வந்தோம். இன்ட்ரோடக்ஷன்ல நீ சொன்னது வேற, 3வது அத்தியாயத்துல கொடுக்கிற இன்ட்ரோடக்ஷனுக்கு நீ கொடுக்கறது வேற. உபோத்காதா சம்பந்த பாஷ்யத்துல நீங்க கொடுத்த இன்ட்ரோடக்ஷன் கருத்து வேற. உங்களுக்கு நீங்களே இங்க முரண்படுறீங்க. இந்த ஒரு வியாக்கியானம் தான் எடுக்க வச்சு கான்ட்ரடிக்ஷன் போயிட்டு இருந்தது, ஆர்குமெண்ட் இவ்வளவு நாள் போயிட்டு இருந்தது. இப்ப எங்க வராரு? மூல விரோதக. ஒடிமை மூல விரோதம்னா நீ உன்னுடைய பிரகாரம் ஞான கர்ம சமுச்சயத்தை தான் இறைவன் சொன்னாரு, அதத்தான் அர்ஜுன புரிஞ்சுக்கிட்டான். கேவல ஞானேனங்கிறது இறைவன் சொல்லல அப்படின்னு நீ எடுத்துக்கிட்டீனா 3வது அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட் 3 ஸ்லோகங்கள் அர்த்தமற்றது ஆகிவிடும். அவன் கேட்கிற கேள்வி 2 கேள்வி, 1 and 2 அர்ஜுனுடைய கேள்வி, அதுக்கு அர்த்தம் இல்லாம போக போகுது. அதுக்கு ஒரு பகவான் உட்கார்ந்து மெனக்கிட்டு பதில் சொல்றாரு 3வது ஸ்லோகம், அதுவும் அனர்த்தமாகிவிடும். எப்படின்னு கேளு, நான் சொல்றேன். ஏன்னா அது இனிமேல் தான் வரப்போகுது. அது என்ன கேள்வி, எப்படி 2க்கும் கேள்விக்கும் பதிலுக்கும் கான்ட்ரடிக்ஷன். அர்த்தமற்ற கேள்வி, சரி அவனா ஸ்டூடெண்ட் ஏதோ அர்த்தமற்ற கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கலாம். அவர் சொல்ற பதில் என்ன ஆகுது? நீ கொண்டாந்து நிறுத்துற, அவரது அர்த்தமற்ற பதில்ங்கிற நிலையில நீ நிக்கிறடா அப்படிங்கிறார் இவர். அர்த்தமற்ற கேள்வி இறைவன் கொடுப்பதும் அர்த்தமற்ற பதில் ஆகிவிடும் அப்படிங்கிறத இங்க அவரு இந்த இடத்துல கான்ட்ரடிக்ட் பண்றாரு. ஏன்னா இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ அர்ஜுனன் பகவான் நீ சொன்ன பிரகாரம் பகவான் ஞான கர்ம சமுச்சயத்தை தான் டீச் பண்ணாருன்னு வச்சு, அதுதான் உண்மை. சப்போஸ் இது சப்போஸ் அவரு ஞான கர்ம சமுச்சயத்தை டீச் பண்ணியிருந்தாரு, 2 சைமல்டேனியஸா ஒருத்த பிராக்டிஸ் பண்ணணும் டீச் பண்ணி இருந்தாருன்னா, he gave equal importance to கர்மா அண்ட் ஞானமாக இருந்தால், இவன் என்ன கேள்வி கேட்டான் 3rd அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2ல எது சிறந்ததுன்னு சொல்லு கிருஷ்ணா, எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், எனக்கு எது சிறந்தது அப்படிங்கிற கேள்வி என்ன ஆயிடுச்சு. 2 சைமல்டேனியஸா 50-50 நீ ஃபாலோ பண்ணுன்னு அவர் சொல்லி இருந்தாருன்னா 2வது அத்தியாயம் ஃபுல்லா அதைத்தான் சொன்னார்னு மார்த்தட்டையே. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன? ஜாயசி சேத் கர்மானஸ்தே. 2ல ஜாயசினா விச் இஸ் பெஸ்ட், பெட்டர். 2 போகும்போது பெட்டர், விச் இஸ் பெட்டர். 2 50-50 சைமல்டேனியஸ்லி ஏக அதிகாரி, ஒரு அதிகாரி 50% இருந்தா அப்ப என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் அந்த கேள்வியே அர்த்தமற்றது. ஒரே பாயிண்ட், வாயே திறக்க முடியாது, க்ளோஸ் பண்ணிட்டு தான் பாஷ்யத்துக்கே போவார். ஃபர்ஸ்ட் அதை தான் இப்ப நம்ம அப்படியே வரிசையா படிச்சுட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி அனர்த்தமாயிரும்,
அடுத்தது பதில் என்ன ஆயிரும், ஏன்னா அவன் தான் சரி தப்பா புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா இறைவன் கொடுக்குற பதில் என்ன ஆகுது, ரெண்டே அழகா பிரிச்சு அவர் என்ன கொடுக்குறாரு, அழகா என்ன கொடுக்குறாரு அங்க, ரெண்டு நாட் பை சைமல்டேனியஸ்லி, ஒருத்தனால ஃபாலோ பண்ண முடியாது, சீக்வன்சியலி, 1 by 1. சீக்வன்ஸ் என்னங்க, 1 by 1. ஃபர்ஸ்ட் அவன் தர்மத்துக்குட்பட்ட கர்மத்தை பண்ணியிருக்கணும், அதை கர்மயோகமாக பண்ணி அந்த கரண சுத்தியை பெற்று அப்புறம் ஞானத்தை பெற்று அப்புறம் அந்த ஞான நிஷ்டையில நின்று அப்புறம் தான் அவன் அதாவது நிதித்தியாசனம் தான் ஞான யோகத்துக்கு அவன் என்ன பண்றான், வர்றான். ட்ரையாங்குலர் ஃபார்மேட்ல இருந்து தான் பைனரி ஃபார்மேட்டுக்கு வர முடியும். நான் ட்ரையாங்குலரி ஃபாலோ பண்ணிக்கிறேன், பைனரி ஃபாலோ பண்ணிக்கிறேன்னா எப்படி? ஸோ இறைவனோட அங்க டீச்சிங் கரெக்டா மூணாவது இதுல கரெக்டா பிரிச்சு கொடுக்குறாரு. கர்ம யோகேன யோகினா ஒன் குரூப் ஆஃப் பீப்புள், ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தட் ஞான யோகேன சாங்கியானா. ஸோ அவர் ரெண்டா பிரிக்கிறாரு. யூ ஆர் யூ கேன் பி கேண்டிடேட் ஆஃப் எனி டூ, இதுலயும் இருக்கலாம் எனி ஒன், ஆனா நாட் அட் அ டைம் ரெண்டே இருக்க முடியாது அப்படிங்கறது அங்க பதில் சொல்றாருன்னா, இனி என்ன சொன்ன, சைமல்டேனியஸ்லி. அவர் அங்க என்ன சொல்றாரு, சீக்வன்சியலி. அப்போ இறைவனுமா தப்பா சொல்லிடுவாருங்க போதுதான் அவன் என்ன பண்றான், வாயடைக்கிறான், பாஷ்யம் போகுது. இப்ப நான் சொன்னது ஒரு ஷார்ட் பண்ணி சொல்றேன், இது அப்படியே விளக்கமா பாஷ்யத்துல எவ்வளவு மணியா முத்து முத்தா எப்படி நெகேட் பண்றாருன்னு பார்க்கலாம். ஜாயசி கீழே உங்களுக்கு தமிழ்ல மேல 227. இப்போ இது முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வியாக்கியானம் முடிஞ்சிருச்சு. இப்ப அவர் எங்க வராரு, மூல விரோதம். செகண்ட் ஸ்டேஜ் இங்கதான் ஆரம்பிக்குது, பட் வெரி ஷார்ட், அது ஈஸி, சீக்கிரம் முடிச்சிடுவாரு. என்ன சொல்றாரு, ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்தி இது அர்ஜுனசிய பிரஷ்னம் அனுபவத்தே. இட்ஸ் நாட் என்ன சொல்றாரு, ஓ சாரி தமிழ், ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திஹி. இதுவேல் 3rd அத்தியாயத்தில் இனிமேல் வரப்போற ஸ்லோகத்தை பத்தி இங்கே அவரு சொல்றார். ஞானமானது கர்மத்தை காட்டிலும் சிறந்தது என்பது உமது கொள்கையானால் என்று அர்ஜுனன் கேட்ட வினா பொருத்தமுடையது. ரெண்டும் ஈக்குவல்னு பகவான் டீச் பண்ணி இருந்தாருன்னா ரெண்டுல எது சிறந்ததுன்னு எப்படி கேட்டிருப்பான்? ஒரே லைன் நெகேஷன் முடிஞ்சுதா? அடுத்தது, ஏனெனில் சப்போஸ் பகவானால் எதின சப்போஸ் ஹி பகவதா த்விதீயே அத்தியாயே, 2வது அத்தியாயத்தில் பகவானால் 2வது அத்தியாயத்தில், சப்போஸ் இது சப்போஸ் வாதம் பேர், சப்போஸா எடுத்து வச்சுக்கிறது, உண்மையில் அதெல்லாம் கிடையாது. சப்போஸ் பிரகாரம் அவர் அவனோட்டவே இறங்கி அப்படி அவர் சொல்லி இருந்தா அப்படி பேர் சப்போஸ். சப்போஸ் ஏனெனில் பகவானால் 2வது அத்தியாயத்தில் நீ சொல்ற மாதிரி எடுத்துக்குவோம், ஞான கர்ம சமுச்சயம் உன்னால் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்று பகவான் ஒவ்வொருத்தரும் ஞான கர்ம சமுச்சயத்தை சைமல்டேனியஸா பிராக்டிஸ் பண்ணாதான் மோட்சம்னு இறைவன் சொல்லி இருந்தார்னா, சப்போஸ் கர்மத்தை காட்டிலும் ஞானமே சிறந்தது என்பது உமது கருத்தானால், இது அவருடைய வேர்டு, ஏ ஜனார்த்தனா என்ற அர்ஜுனது வினா பின்னால வர போற வினா, இதெல்லாம் பின்னால வரப்போகுது. எனக்கு 2ல ஒன்னு சொல்லு, நாம எப்படி கேட்பான்? ரெண்டும் ஞானம் கர்மம் ரெண்டுமே ஃபாலோ பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் டு கெட் மோக்ஷா அர்ஜுன் என்ன கேட்கிறான், கர்மத்தை காட்டிலும் ஞானமே சிறந்தது அப்படின்னா என்னை ஏன் அர்ஜுனா இறைவா என்னை போர் செய்ய சொல்ற, நான் ஞானம் மாத்துறதுக்கு நான் போயிடுறேன்னு அவன் பின்னால சொல்ல போறான் இல்லையா, இதெல்லாம் அர்த்தமற்றதாக போயிடும் அப்படின்னு சொல்லி, ஏ ஜனார்த்தனா என்ற அர்ஜுனனது வினா. இது 3வது அத்தியாயத்துல 1 and 2 ஸ்லோகத்தோட ப்ரிசைஸ் பண்ணி சொல்றார். இந்த மாதிரி அவ கேட்ட கேள்வி அர்த்தமற்றதாக அனுப்ப பண்ணக. there is no question, என்ன சொல்றது அனுப்ப பண்ணாங்கன்னா, there is no connection between a question and the answer. அவன் கேட்கிற கொஸ்டினுக்கும் அவர் சொல்ற ஆன்சருக்கும் there is no connection. சப்போஸ் நீ சொன்னதை எடுத்துக்கிட்டா கொஸ்டினும் அர்த்தமற்றதா இருக்குது, ஆன்சரும் அர்த்தமற்றதா இருக்குது, அல்லது கொஸ்டின் ஆன்சருக்கும் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சருங்கிறது என்னாச்சு, நோ கனெக்ஷன். ஏன்னா எப்பவுமே பாருங்க, தேர் ஷுட் பி கனெக்ஷன். மிஸ்ஸுகளை திட்டுவாங்க பார்த்தீங்களா, என்னத்தை கேட்ட என்னத்தை எழுதி வச்சிருக்க, உனக்கு தெரிஞ்சல எழுதாத, கேட்டதுக்கு எழுத அப்படின்னு என்னங்க அர்த்தம்?
there should be a connection between a question and the answer. கனெக்ஷன் இல்லைன்னு என்ன அர்த்தம்? நீ எழுதுறதுக்கு அதாவது என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த பதில் இருக்கும். அந்த கனெக்ஷனும் போச்சு. கொஸ்டின் அர்த்தமற்றது. நீ வாருங்க நிலைமை எவ்வளவு மோசம். அவன் சப்போஸ் அதை எடுத்துக்கிட்டா கொஸ்டின் அர்த்தமற்றது, ஆன்சரும் அர்த்தமற்றது, ரெண்டுக்கு கனெக்ஷனும் ஜீரோ. ஏதோ கேட்டாங்க, பரீட்சை காலில் உட்காந்துருக்கணும், எதையோ எழுதணும்னு பகவான் எழுதியிருப்பாரா என்ன? பதில் கொடுத்துருப்பாரா என்ன? ஏன்னா பரீட்சையில் எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க, நாமளும் எழுதலைன்னா கேவலமா போயிடும். எதையோ நாலு எழுதி வைப்போம். எதை நான் படிச்சனோ ஏதோ கேள்வி வேற எனக்கு தெரிஞ்சு எழுதுற சில பசங்க அப்படி இருப்பானு, ஏதோ எழுதி வைப்போம், கண்ணை மூடிட்டு பார்த்து மார்க் போட்டுருவார்னு ஒரு குருட்டு நம்பிக்கை வேற. ஏதோ கேள்விக்கு ஏதோ எழுதிட்டான், அவர் பாட்டுக்கு டீ குடிச்சிட்டு பஜ்ஜி சாப்பிட்டு இங்க டிக் போட்டுருவாருன்னு ஒரு நினைப்புல எதை பண்ணிக்கிறது, ஃபில் பண்ணி வைக்கிறது. கொஸ்டின் பேப்பரை ஆன்சர் ஷீட்டை ஃபில் பண்ணி வைக்கிறது. அந்த மாதிரி பகவான் பண்ணுவாரா என்ன? அதை இவரோட கேள்வி. அப்படியே கேள்விக்கு அர்த்தமற்ற கேள்வி, அர்த்தமற்ற பதில், கனெக்ஷன் என்னது? அர்த்தம் இல்லாத ஒரு கனெக்ஷன். அப்படியெல்லாம் வராதுங்கிறத அவர் சொல்றாரு. அனுப்ப பண்ணாங்க. நோ கனெக்ஷன் பிட்வீன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். சோ அடுத்தது பகவான் அர்ஜுனனை நோக்கி ஞானத்தையும் கர்மத்தையும் சேர்ந்தே அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தால், சப்போஸ் அர்ஜுனனை கூப்பிட்டு ஞானத்தையும் கர்மத்தையும் நீ சேர்ந்து அனுஷ்டானம் செய்யப்பா அப்படின்னு கூறியிருந்தால், சப்போஸ் தான் கர்மத்தை காட்டிலும் ஞானம் மேலானது என்பதும் கூறப்பட்டதாகும். அவன் தான் என்ன சொல்றான்? கர்மத்தை காட்டிலும் ஞானம் மேலானது நீ சொல்றியே. எப்படி கேட்பான்? ஆகையால் ஏ கேசவ, அவன் என்ன கேள்வி கேட்டிருக்க மாட்டான், என்னை ஏன் இந்த கோரமான கர்மத்தில் ஏவுகிறீர்கள் அப்படிங்கிற வினாவும் அவனுக்கு அர்த்தமற்றதாயும். ரெண்டு சமம்னா அவன் பொட்டாட்ட போய் என்ன பண்ணியிருப்பான், ஓ கர்மமும் செய்யணும் ஞானமா சரி நான் போய் போர் புரியறேன், அது கர்மம், மோட்சத்துக்கு ஃபர்ஸ்ட் நான் போய் இப்ப செய்யறேன்னு போயிருக்கணுமா இல்லையா? அவன் ஏன் அதை விட்டுட்டு அங்க போகணும்னா பகவான் என்ன சொன்னாரு, இதை விட அது சிறந்ததுன்னு சொன்னதுனால தானே. அப்போ உன்னை விட ஒண்ணு சிறந்தது, அப்படிங்க சிறந்ததான் என்ன பண்றாம போய் பிடிக்கும்னு நினைக்கிறானே தவிர ரெண்டையும் சமம்னு சொல்லி இருந்தாருன்னா இவனுக்கு இந்த டவுட்டே வந்திருக்காது. ஓகே, எஸ் யுவர் மெஜஸ்டி, நவ் ஐ எம் டூயிங் கர்மா, அப்புறம் நான் என்ன பண்றேன் கூடவே ஞானத்தையும் சேர்த்திக்கிட்டு நான் போர் மோட்சத்துக்கு ரெடி ஆயிக்கிறேன்ல சொல்லியிருக்கணும். அதான் அவரோட கேள்வி. போத் சைமல்டேனியஸ்லி என்றால் இந்த கேள்வி, கேசவ என்னை ஏன் கோரமான இந்த போரில் என்னை ஈடுபடுத்துகிறாய் கேசவா அப்படிங்கிற கேள்வி சப்போஸ் சமுச்சயத்தை சொல்லி இருந்தார்னா இந்த கேள்வி என்ன ஆயிரும்? அர்ஜுனனது அர்த்தமற்றது ஆகிவிடும். அடுத்தது 228. அதாவது வந்துங்க சமுச்சயத்தை நம்ம ஒத்துக்கிறோம். எப்படின்னா சம சமுச்சயத்தை ஒத்துக்கிறது இல்லை. சைமல்டேனியஸுக்கு இங்க சான்ஸ்கிரிட்ல மாத்தி கொடுக்குறேன். சைமல்டேனியஸ்லி சீக்வன்ஸ் புரியறதுக்காக இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்ணோம். திருப்பி அதையே கடைசி வரைக்கும் புரிஞ்சு கூடாது. சம சமுச்சயம் சைமல்டேனியஸ். யார் சொல்றது? பூர்வபக்ஷி சொல்றது சம சமுச்சயம், நாம சொல்றது கிரம சமுச்சயம், சீக்வன்சியல். கிரமம் மீன்ஸ் சீக்வன்சியல். யூ ஹாவ் டு நோட் தட் வேர்டு பிகாஸ் இதெல்லாம் வந்து பாஷையம் படிக்கிறோம் அப்படின்னா சம சமுச்சயம்னா என்ன, கிரம சமுச்சயம்னா என்ன. ஸோ சம சமுச்சயம்னா சைமல்டேனியஸ் பூர்வபக்ஷி, கிரம சமுச்சயங்கிறது சீக்வன்சியல். தட் இஸ் வேதாந்தத்தினுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட். நாம என்ன ஒத்துக்கல? கர்மமே வேண்டான்னு சொல்லல, ஞானத்துக்கு கர்மம் அவசியம் இல்லைன்னு சொல்லல. So we are accepting krama samuchayam. We are not accepting we means Vedantin. Advaitin accept எது? krama samuchayத்தை ஒத்துக்கிறோம், not sama samuchayam. ஏன்னா if you directly go to ஞான யோகம் without any qualification, ஏன் நம்ம அப்படி சொல்றோம்? வித்தவுட் எனி, பகவான் சொல்றத நாம் சொல்றோம், வித்தவுட் கெட்டிங் த குவாலிஃபிகேஷன் இல்லைங்களா? நீ வாட்டுக்கு ஞான யோகத்துக்கு போயிட்டின்னு வச்சுக்குய, ஞானமும் பாசிபிள் இல்லை. ஏதோ பூர்வ ஜென்மத்து புண்ணியம் ஞானம் புரிஞ்சிருக்கும், கிளாஸ் சொல்லி கொடுக்கறது. ஆனா என்ன இருக்காதங்க அந்த ஞானத்துடைய பலன், மோட்சத்தை ஒருவனால் ஞான நிஷ்டையில் இருந்தா தான் அவனுக்கு என்னது? மோட்சம். தட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அதனால என்ன ரெண்டு சமுச்சயம் simultaneous, it's not possible. Sama samuchayam is not okay. எது ஓகே? கிரம சமுச்சயம். அடுத்தது, நீ கர்மத்தை காட்டிலும்
இங்க வந்து பாத்தீங்கன்னா அவன் கல்பிதம் பண்ணுற மாதிரி கற்பனை, ஒரு கற்பனையா வருது. 3 கற்பனை. அந்த 3 கற்பனை அவன் பண்ணுனானா, ஆனா அவன் கேள்வி கேட்கலப்பா, அவன் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டாரு. இவரே நீ இப்படி உனக்கு இப்படி தோணுச்சுன்னா இது பதிலுங்கிறார். இவரே அவன் இப்படி கல்பிதம், ஏன்னா சாய்ஸஸ் இருக்கு அந்த இடத்துல. கற்பனைக்கு அங்க கல்பித்ததுக்கு என்ன இருக்குது, இன்னும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் கிளாரிட்டி 100% வரலைங்கிறத சங்கராச்சாரியர் உணர்ந்ததனால இந்த வாதம் இன்னும் 100% கம்ப்ளீட் ஆகல. டவுட் வர்றதுக்கு வாய்ப்புகள் 3 இடத்துல இருக்குன்னு இவரே முடிவு பண்ணி இப்படி கல்பனை பண்ணினா, இப்படி நினைச்சுக்கிட்டீங்க. கல்பிதம் சொல்ல முடியாது, நேருக்கு நேரம் நீ கற்பனை பண்ண சொல்ல. நீ இப்படி நினைச்சீனா நீ ஏன்னா இன்னும் 3 இடம் இன்னும் அவன் டவுட்டு கேட்கல. இவரே டவுட்டு வரும்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்த விளக்குறாரு பாருங்க. திஸ் இஸ் சங்கரா. அவன் கேட்கல, பூர்வபக்ஷியில கேட்கல. என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் கல்பிதம். என்னென்ன கல்பிதம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஒரு ஹியூமன் பீயிங் என்னென்ன கல்பனை பண்ணலாம் நம்ம சக்திக்கு? நீ கர்மத்தை காட்டிலும் மேலான ஞானத்தை அனுஷ்டிக்க கூடாது என்று, கர்மத்தை காட்டிலும் மேலான ஞானத்தை அனுஷ்டிக்க கூடாது என்று அர்ஜுனனுக்கு மாத்திரம். இது இப்ப இவர் சொன்னது என்ன சொன்னாரு? யுத்தஸ்வ பாரத. நீ ஞானமா இருக்க அப்புறம் பாத்துக்கலாம்டா, முதல்ல போய் யுத்தஸ்வ பாரதன் சொன்னது அர்ஜுனுக்கு மட்டும்தானோ, நமக்கெல்லாம் இல்லையோ அப்படின்னு உனக்கு என்ன வரும்? கல்பித்தம் வரும். அர்ஜுனன் தான் கிருஷ்ணன் தானே பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவர் சொன்னது அர்ஜுனனுக்கு தானே, நமக்கு இல்ல அப்படிங்கிற டவுட் வந்ததுன்னா கல்பித்தம் பண்ணினேன்னா அர்த்தம் சொல்றாரு. நீ கர்மத்தை காட்டிலும் மேலான ஞானத்தை அனுஷ்டிக்க கூடாது அப்படின்னு அர்ஜுனனுக்கு மாத்திரம் பகவான் முன்பு கூறப்பட்டிருக்கு நீ நினைச்சினா. அர்ஜுனனுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல பகவத் கீதா. இட் இஸ் ஃபார் ஹோல் ஹியூமனிட்டி. அவன் கிறிஸ்டினா, முஸ்லீமா, ஹிந்துவா, டசன்ட் மேட்டர். அவன் ஆஸ்திரேலியனா, ஜெர்மனியா, அமெரிக்கனா, டசன்ட் மேட்டர். நத்திங். ஹியூமன் பீயிங். பகவத்கீதா இஸ் ஃபார் நாட் ஃபார் ரேஸ் ஆஃப் ரேஸ் வச்சோ ஜாதி வச்சோ கிடையாது. இட் இஸ் ஃபார் ஹியூமன் ரேஸ். அப்படி கல்பனை பண்ணிக்காத. பகவத்கீதை வந்து அவனுக்கு மட்டும் கொடுத்தாருன்னு கற்பனை பண்ணிக்காத. ஏன்னா ஜாயசி சேத்து என்ற கேள்வி அவன் கேட்கறதுனால அவன் என்னன்னு எது சிறந்ததுன்னு அவன் கேட்கும்போது அவன் தனக்கு மட்டும் கேட்டுக்கல, பொதுவான ஒரு கருத்தை அவன் கேட்கறானே தவிர தனக்குன்னு அவர் அட்வைஸ் தனக்கு மட்டும்தான் பண்றாருன்னு அவனும் எடுத்துக்கல. அவனுக்கு மட்டும் இறைவன் பண்ணலை. இது ஃபர்ஸ்ட் கல்பிதம். சோ ஏனெனில் ஜாயசி சேத் என்பது எது மேலானது என்பது இந்த பின்னால வர கேள்வியெல்லாம் நீ அனலைஸ் பண்ணி பார்த்தீனா, ஃபர்ஸ்ட் 2 ஸ்லோகத்துல கேள்வி, அதுக்கு பகவான் சொல்ற பதில நீ அனலைஸ் பண்ணி பார்த்தீனா தெரியும். இட் இஸ் நாட் ஃபார் அர்ஜுனா. The teaching is not for Arjuna. ஞான கர்ம சமுச்சயம் தான் சொன்னாரு. அது அர்ஜுனனுக்கு மட்டும் சொல்றாரு, மற்றவங்களுக்குலாம் இல்லைன்னு இறங்கிட்டே வராம பாருங்க. அவன் மற்றவங்களுக்குலாம் இல்லைன்னு இல்லை, இது ஃபார் ஹியூமன் ரேஸ். இது வந்து தப்பா புரிஞ்சு வச்சிருக்க அப்படிங்கிறார். மேலும் எந்த இடத்துலயும் பகவத்கீதையோ நீ எங்கேயுமே ஒரு இடத்துல கூட பகவான் வாய் திறந்து நான் சொன்னது அர்ஜுனுக்கு மட்டும்ங்கிற வார்த்தைய விடவே இல்லை. த்ரூஅவுட் கீதா நீங்க 10 தடவை கரைச்சு குடிச்சு பாருங்க. பாஷ்யத்தை 3 கிளாஸ் படிச்சு பாருங்க. ஃபுல் 18 அத்தியாயத்தை 3 தடவை படிச்சா கூட என்ன கண்டுபிடிக்க முடியாது, இது அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற வேர்டு எங்கேயுமே அவர் யூஸ் பண்ணாததுனால இது அர்ஜுனனுக்கு மட்டும் சொன்னது அல்ல. ஃபர்ஸ்ட் கல்பிதம். இட் இஸ் நாட் என்ன சொல்லலாம் யூனிக் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அர்ஜுனா. இட் இஸ் நாட் யூனிக் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அர்ஜுனா. இட் இஸ் ஹியூமன் ரேஸ். த இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஆல் ஹியூமன் ரேஸ். உபதேசம். ஓகே, அடுத்தது. மேலும் கர்மம் ஞானம் இரண்டும் விரோதமாக இருப்பதால் ஏன் ஒருத்தனால அட் அ டைம் ஃபாலோ பண்ண முடியாது? கர்மமும் ஞானமும் விரோதம் அப்படின்னு என்ன, ஒண்ணுக்கு மாறுபட்ட சக்தி உடையது, தன்மையுடையது. ஒரே அதிகாரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு அதிகாரினால ஒரே சமயத்துல 2ஐயும் அனுஷ்டிக்க முடியாது. எப்படிங்க சொல்றீங்க? இப்போ ஒரு கர்ம யோகம் பண்றவன் அதுதான் இந்த ட்ரையாங்குலர் ஃபார்மேட் போட்டு குடிச்சது. அதிகாரி இஸ் ட்ரையாங்குலர் ஃபார்மேட், அங்க அதிகாரி யாரு? பைனரி ஃபார்மேட். முடிஞ்சு போச்சு. அது ஈஸியா புரியறது அந்த ஃபார்ம் போறோம் நம்ம.
இவனை பொறுத்த வரைக்கும் நான் வேறு, கர்மயோகி நான் அதாவது கர்மத்தை பண்றவன். கர்மத்துக்கு ஞானம் ஏன் கான்ட்ரடிக்ஷன்னா, கர்மத்தை பண்றவனுக்கு கண்டிப்பா நான் வேறு, கர்மத்தை மட்டும். உலகம் வேறு, இறைவன் வேறு. உலகம் எனக்கு கஷ்டம் கொடுக்குது, மக்கள் எனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கஷ்டம் வரும்போது அவன் இறைவனை நோக்கி ஓடி சாதனமாக பயன்படுத்தி இந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுறதா அவனுக்கு சாத்தியமே. இறைவன் என்னது? சாதனம். இது இப்படி இருக்கிற அதிகாரி. இன்னொரு அதிகாரி யாரு? ஞான யோகத்துக்கு வந்த அதிகாரி யாரு? ஒன்லி 2 ஃபார்மேட். ஒன்னு ஆத்மா, ஒன்னு அனாத்மா. என்ன கஷ்டம் வந்தாலும் அது ஆத்மாவை சேர்ந்தது, அனாத்மாவை சேர்ந்தது. ஆத்மா அசங்கா. அதுல நிக்கிறக்கு எது எது டிஸ்டர்ப் வருதோ அவன் என்ன பண்ணுவான்? நிதித்தியாசனம் பண்ணி பண்ணி அந்த ஆத்மால வந்து நிற்பான். என்னன்னா உலகம் அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் போது அவன் எங்க நழுவுவான்? அனாத்மா நான்கிற விஷயத்துக்கு போயிரு. பாடி, உடம்பு, பாடி, மைண்ட், காம்ப்ளெக்ஸஸ் நான்கிற ஃபீலிங் போகும்போது அவன் நிதித்தியாசனத்தை என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறான்? இறைவன்லாம் கஷ்டம், இறைவனை சாதனமாக பயன்படுத்துறது இல்ல. இவனுக்கு ஆத்மா அனாத்மா, அனாத்மால விழுகும் போது எந்த எங்க நிக்கிறான்? ஆத்மால நிக்கணும். விழுகிறோம். நிதித்தியாசம், நிதித்தியாசம். ஸோ ரெண்டு என்னது? ரெண்டு அதிகாரி. கேண்டிடேட்ஸ் ஆர் டிஃபரெண்ட். ஒன்று 10th, ஒன்று +2. கேண்டிடேட்ஸ் ஆர் டிஃபரெண்ட். அப்போ கொஸ்டின் 10th படிக்கிறவனுக்கு 10th கொஸ்டின் கொடுக்கணும், +2 படிக்கிறவனுக்கு +2 கொஸ்டின் கொடுக்கணும். நான் ஒட்டே டைம்ல 10th எழுதுறேன், +2 எழுதுறேன்னு சொல்ற மாதிரி எனக்கு ரிசல்ட் நேற்று வந்தனால ஞாபகம் வந்தது. நான் வந்து 10th எழுதுறேன், +2 எழுதுறேன்னா மண்டுவோம். அதெல்லாம் அழகா சொல்லிடுவோம். மண்டு ஒன்னா 10th எழுதிட்டே +2 எழுது. ரெண்டையும் நான் எழுதுறேன்னா எதுக்கு? +2 எழுதிட்டா 10th தேவையில்லை. 10th எழுதுனா மறுபடியும் என்ன பண்ணணும்? +2 எழுதணும். இதுதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அதே தான் அவரும் சொல்றாரு. 10th கர்மயோகம், +2 ஞான யோகம். யூ கேனாட் டூ போத். இங்க போய் அட்டண்டன்ஸ் 10th அட்டண்டன்ஸ் கொடுக்குறேன், ஸ்கூல்ல +2 அட்டண்டன்ஸ் கொடுக்குறேன், இங்கேயும் கொஸ்டின் பேப்பர் வாங்கிக்கிறேன், இங்கேயும் பரிச்சை ஹாலுக்கு போய்க்கிறேன், அங்கேயும் போறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் டேட் தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. நான் இதையும் எழுதுறேன்னு ஒரு பையன் சொன்னான்னா என்ன சொல்லுவோம்? என் மண்டு ஒன்னா 10th எழுது, இல்லையா +2 எழுது. +2 எழுதுனா 10th தேவையில்லை. எதுக்கு மறுபடியும் 10th எழுதுற? புரிஞ்சுங்க. இதைத்தான் அவரு இவ்வளவு அழகா கொண்டு வர்றாரு. இதே கருத்து தான். அவர் என்ன சொல்றாரு? ஒரே டைம்ல நீ என்ன பண்ண முடியாது? 10th எழுதிக்கிற, +2 எழுதிக்கிற. அதிகாரி கேண்டிடேட், யூ ஆர் 10th கேண்டிடேட், யூ ஆர் +2 கேண்டிடேட். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது, ஒரே சமயத்தில் என்ன பண்ண முடியாது? அனுஷ்டிக்க முடியாது. வெவ்வேறு அதிகாரிகள். அதிகாரி நாங்க 10th எழுதுறவன் 10th புக்கு படிச்சிருக்கணும், அந்த அதிகாரி. +2 படிச்சவன் அந்த புக்கு படிச்சிருக்கணும். ஆச்சுங்களா? +2 புக்கு படிச்சவன் 10th எழுதுங்கிற தேவையில்லைங்க போது அவனுக்கு 10th என்ன ஆயிருது? அவனோட இதுல இருந்து அவசியமற்றது. அதிகாரி வேற, ஒரே சமயத்தில் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அதிகாரி. ஏன்னா இவன் எதுக்கு 10th போர்ஷனை படிச்சு அவன் அது குவாலிஃபை ஆயிருக்கான். அவன் +2 புக்கு முடிச்சு அவன் அதுக்குண்டான அதிகாரி. ஸோ அதிகாரியில் என்ன இருக்குது? பேதம் இருக்குது. ஒரே சமயத்தில் ஒன்று ரெண்டையும் பண்ண முடியாதுங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதிகாரியில் 2 பேருக்கு இவ வச்சிருக்கிற அறிவு 10th புக்கு, அவன் இருக்கிற அறிவு +2 புக்கு. அதிகாரிகள் வேற, டிஃபரெண்ட் கேண்டிடேட்ஸ். அனுஷ்டிக்க வேண்டும் என்று பகவானால் கூறப்பட்டிருக்க வேண்டும். ஆகையால் தான் 3வது பாயிண்ட். ஆகையால் தான் இந்த ஜாயசி சேத்துங்கிற கேள்வி யாருக்கு வருது? அர்ஜுனனுக்கு வருது. 10th பெஸ்டா, +2 பெஸ்டா? அவர் என்ன சொல்றாரு? +2 தான் பெஸ்ட், பட் யூ ஹாவ் டு கம்ப்ளீட் 10th. இதுதாங்க டீச்சிங். உட்கார்ந்து நான் ஒரு வாரமா பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் a single line teaching. you complete 10th டா. எந்த பையன் வந்த கேட்டால் நாம அப்படி லட்டாட்ட பதில் சொல்லிடுவோம். அதைத்தான் அவர் சொல்றாரு. இது யாரு புரிஞ்சுக்கிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டது? அவங்க தப்பா புரிஞ்சு அதுக்கு கேள்விகள் கேட்டு கடைசியில ஈஸியா புரிஞ்சுக்கிறது இவ்வளவுதான். ஸோ பகவானோட டீச்சிங் என்னன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சாலும் திருப்பி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒன்று முடிச்சுட்டு தான் இன்னொன்னுக்கு வரணும். ஏன்னா இல்லைன்னா அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா அங்க என்ன ஆயிரும்? நமக்கு ஞானத்தை ஒரு வழியா பெற்றா கூட பூர்வஜனத்து புண்ணியத்துல ஞான நிஷ்டைக்கு போக முடியாது. யூ கனாட் மோக்ஷ அனுபவம். அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாரு? முதல்ல யூ கம்ப்ளீட் 10th கர்மயோகத்தை முதல்ல முடி, அவசரப்படாத. ஆனா எது பெஸ்ட்? +2 தான் பெஸ்ட். ஏன்? காலேஜில் போனா அவன் 10th வச்சு உள்ள விட மாட்டான் இல்லைங்களா? ஞான நிஷ்டைக்கு 10th வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. +2 தான் முக்கியம்.
ஆனா now you are qualified to sit and study the book of 10th. அர்ஜுனா, இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் கல்பித்தம். என்னது, அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அப்படி சொன்னாரா? ஹோல் தமிழ்நாடு, ஹோல் இந்தியா என்னதான் பண்ணி ஆகணும்? 10th படிச்சுட்டு தான் +2க்கு போகணும். ஹோல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படித்தான். நாட் ஒன்லி அவன் என்ன கல்பிதான், அர்ஜுனுக்கு மட்டும் இப்படி சொல்றாரா? எல்லா ஸ்டூடெண்ட்டும் இப்படித்தான். ஆல் ஹியூமன் பீயிங் எல்லாத்துக்கும் இதுதான் சட்டம். சரிங்களா? அடுத்தது, இது 2வது கல்பித்தம். அர்ஜுனனுக்கு மட்டும் சொன்ன இருப்பாரோ அப்படிங்கிறது ஒரு கல்பித்தம், எல்லாத்துக்கும் இல்லை. 2வது கல்பித்தம், அர்ஜுனன் அவிவேகத்தினால். 2வது கல்பித்தம், அர்ஜுனன் குழம்பி போய் அவிவேகம், புத்தி இல்லாம. ஏன்னா இவர் என்ன சொன்னாரு, அவன் கேட்ட கேள்வி அர்த்தமற்றதா போயிருண்டா. 2 சைமல்டேனியஸுங்கும் போது அவன் ஏன் எது பெஸ்ட்னு ஏன் கேட்கறான்? அவன் கேட்ட கேள்வி நீ சொன்னதுல சப்போஸ் ஒன்னொன்னு இவன் என்ன பண்றான், அர்ஜுனனுக்கு மூளை இல்ல, அவிவேகம், எதை கேட்கணும் எப்ப கேட்கணுங்கிறது தெரியாம கேட்டிருந்தான்னா இப்படி இருக்கு இல்லையா? அவரெல்லாம் கரெக்டா சொல்லி கொடுத்துருப்பார், ஞான கர்ம சமுச்சயத்தை சொல்லி கொடுத்தாரு. இவன் மண்டு மக்கு ஒன்னும் புரியல, ஏன் கேட்க கூடாத கேள்விய கேட்டுட்டான். அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? கல்பித்தம் அண்டலை மணிக்கணும். வாதத்துல எங்கெங்க வெளியில போறோம், எங்கெங்க உள்ள வர கல்பித்தம். அப்படி இவன் மண்டு அவிவேகம், புத்தி இல்லாம மூடத்தனமா சொல்லி கொடுத்தது ஞான கர்ம சமுச்சயம். ஆனா இவனே நினைச்சுக்கிட்டான் ரெண்டு தனித்தனின்னு நினைச்சுக்கிட்டு எதுல சிறந்துன்னு கேட்டிருந்தான்னா அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு பாருங்க. அர்ஜுனன் அவிவேகத்தினால் இந்த வினாவை எழுப்பினான் என்று நீ கல்பனை பண்ணினா, சரியா புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா கிளாஸ கவனிக்காம உட்கார்ந்து ஆனா அந்த மாதிரி நீ கற்பனை பண்ணிட்டீனா, ஞான நிஷ்டையும் கர்ம நிஷ்டையும் வெவ்வேறு அதிகாரிகளால் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்ற பின்னால வரப்போகுது. ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். அப்ப இவன் தான் முட்டாள்தனமா ஞான கர்ம சமுச்சயத்தை பகவான் சொல்லி கொடுத்து இவன் அதை சரியா புரிஞ்சுக்காம ஞானம் சிறந்ததா கர்மம் சிறந்ததான்னு ஒரு கேள்வியை கேட்கறான். எது பெஸ்ட் ஜாயசி, 2ல எது பெஸ்ட்னு கேட்கறானா, பின்னால 3வது ஸ்லோகத்துல ஒரு பகவான் பதில் சொல்லியிருக்காருல்ல, அத பாரு. என்ன சொன்னாரு? 2 அதிகாரிகள் வேறப்பா, திவிதா நிஷ்டா, அந்த வேர்டு யூஸ் பண்ண, திவிதா நிஷ்டா. என்ன மயா, நான் தான் உருவாக்குனேன் 2 விதமான நிஷ்டைகள் அப்படிங்கிற பதில் வருது பாரு. என்ன பகவானுமா தப்பா பேசிட்டு பாரு, புரியாம சப்ஜெக்ட் தெரியாம. இவன் தான் சரி ஸ்டூடெண்ட், ஓகே புரியல, ஞான கர்ம சமைச்சு சொல்லி கொடுக்குறாரு, தெரியாம 2 சிறந்தது எதுன்னு கேட்டுட்டு உட்காந்துருக்கிறான்னா அதுக்கப்புறம் வர பதில பாரு. 3வது ஸ்லோகத்தை பாரு. ஞான நிஷ்டை கர்ம நிஷ்டை 2 விதமான நிஷ்டையை படைத்தவன் நான்கிறார். அதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு 2வது கல்பனை. அர்ஜுனன் குழம்பி போய் கேட்டாங்கிற கல்பனை வேண்டாம். அர்ஜுனன் a good listener, a good student, பக்கா ஸ்டூடெண்ட், நல்லா கவனிச்சிருக்கான், அதனாலதான் கரெக்டா கேள்வி கேட்டிருக்கான். குழம்பி போனது நீ, அதை விட அர்ஜுனன் அல்ல. அதான் சொன்ன ஆல்ரெடி. அப்ப சொல்லுவேன், அர்ஜுனன் கேட்ட கேள்வி தப்புன்னு இட்ஸ் நாட், இதே கிடையாது. லெஜிட்டிமேட் கொஸ்டின், இஸ் வெரி லெஜிட்டிமேட் ஆன்சர். அவரு நடத்தினதை வச்சு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் வருது, இட் இஸ் லெஜிட்டிமேட் ஒன்லி. இவன் கேட்கறது என்ன, அவிவேகமா கேட்டிருப்பானோ? நோ, இட்ஸ் லெஜிட்டிமேட் ஸ்டூடெண்ட் கேட்டது, சாரி லெஜிட்டிமேட் கொஸ்டின் ஒன்லி. தப்பான கேள்வி அவன் கேட்கவில்லை. இதை பண்ற நாட் பை ஒரு அதிகாரி பேதம் இருக்கு அப்படின்னு பகவானே சொல்றார். அதனால அந்த பதில் பகவான் கொடுக்கிற பதில் நீ என்ன பண்ற, அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு அங்க என்ன இருக்குது, அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கும் பகவான் சொல்ற பதிலுக்கு என்ன இருக்குது, கனெக்ஷன் இருக்கு, புரிஞ்சுக்கோ. அடுத்தது கிருஷ்ணா. அடுத்தது பகவானுடைய பதிலை 3வது கல்பித்தம். இந்த பேரா பகவானுடைய பதிலை பேஜ் நம்பர் 229 இருக்கிறது. 3வது கல்பித்தம். அவன் பண்ணிக்கிட்டான்னா பகவானுடைய பதிலை அஜ்ஞான நிமித்தம்னு சொல்லிடாதரா. பகவானும் என்ன பண்ணிட்டாரு, அஜ்ஞான நிமித்தமா பதில சொல்லிட்டான்னு மட்டும். ஏன்னா அவங்க எல்லாம் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வேதத்தை ஒத்துக்கிறவங்களே, தே ஆர் நாட், வேதத்தை ஒத்துக்காத மக்கள் கிடையாது. அவங்கெல்லாம் வேதத்தை ஏத்துக்கிறவங்க, இறைவனிடமிருந்து வந்ததுன்னு ஒத்துக்கிறவங்க.
ஸோ இந்த கேள்வி கேட்டோன்னா அவர் என்ன ஆயிடுவாரு? ஆப்பாயிருவார். பகவானுடைய பதிலை அஜ்ஞான நிமித்தம்னு சொல்லிடாத, கூறப்பட்டது என்று கூறுவதும் பொருந்தாது. இது சுத்த அல்டிமேட் தப்பு. எழுது, பகவான் தப்பா பதில் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு மனசுல கல்பிதம் பண்ணிக்காதரா. ஆர்கியூ பண்றேன், நாம ஜெயிக்கணும், அகங்காரம் என்னென்னவோ நமக்கு ஐடியா கொடுக்கும். எது பகவான் கூட தப்பா பதில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கூட நமக்கு தோணும். ஆனா அப்படி அல்ல, பகவான் தப்பா கூறியிருக்க மாட்டாரு. அப்படி நம்ம இது நாம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி திங்க் பண்றோம். அப்படி இது இன்னொரு விதமான கல்பனை. புரிஞ்சவங்க ஏத்துக்க, புரியாத விட்டுறலாம். இது நம்மளுடைய ஓன் இது. சப்போஸ் கிருஷ்ணர் வாதப்படி வச்சுக்குவோம், ஞான கர்ம சமுச்சயத்தை தான் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்குவோம். சப்போஸுங்க இதெல்லாம் வச்சுக்குவோம். அப்போ கிருஷ்ணனுடைய பதில் மூணாவது 1, 2, 3 மூணாவது ஸ்லோகத்துல என்ன பதில் வந்திருக்கணும்? உன்னுடைய பிரகாரம் போனா, எனக்கு கிருஷ்ணர் தப்பா பதில் சொல்லியிருக்காருன்னு சொல்ல வேண்டாம். சப்போஸ் நீ புரிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா அங்க மூணாவது ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு? 2 விதமான நிஷ்டைகள் நான் தான் உருவிக்கிறேன், உங்களோட அதிகாரி வேற அவரோட அதிகாரி வேற, இதெல்லாம் நீட்டா பண்றாரு. சப்போஸ் நீ சொன்ன மாதிரி சமுச்சயத்தை சொல்லி இருந்தாரு, அதுல கிருஷ்ணன் கேட்கறான், சரி கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, அர்ஜுனன் கேட்கறான் என்னன்னு 2ல எது சிறந்ததுன்னு கேட்கறான்னா, ஞான கர்ம சமுச்சயம் தான் ஒரிஜினல் டீச்சிங் ஆஃப் கிருஷ்ணாவா இருந்திருந்தா அவர் அங்க என்ன பதில் சொல்லி இருக்கணும்? கற்பனை, இது நம்மளுடைய கற்பனை. என்ன சொல்லி இருக்கணும் சிந்திச்சு பாருங்க. என்ன நல்ல பொசிஷன் புரிஞ்சுக்க. ஞான கர்ம சமுச்சயத்தை தான் கிருஷ்ணர் டீச் பண்ணியிருக்காரு, அதை அர்ஜுனன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு 2 வெவ்வேறைன்னு புரிஞ்சுட்டு கேள்வி கேட்கறான்னா பதில் எப்படி வந்திருக்கணும்? கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொன்னாருங்கிறத விட்டுருங்க, நீங்க ஓனா நின்று திங்க் பண்ணி பாருங்க. என்ன தெரியுங்களா சொல்லியிருப்பாரு? டேய் 2ல சிறந்தது எதுன்னு கேட்கறான். அப்ப என்ன சொல்லியிருக்கணும்? நீ 2வது அத்தியாயத்தை சுத்தமா புரிஞ்சுக்கல, நான் சொல்லி கொடுத்தது இது சப்போஸுங்க நான் சொல்லி கொடுத்தது இவ்வளவு நேரம் சமுச்சயம் தான் சொல்லி கொடுத்தேன் அப்படிதானே அவர் கேட்டு பதில் என்ன சொல்லிருக்கணும்? டேய் 2வது அத்தியாயம் ஃபுல்லா நான் என்னடா சொல்லி கொடுத்தேன்? ஞான கர்ம சமுச்சயம் தானே சொல்லி கொடுத்தேன், நீ அதுல 2 சிறந்துன்னு எப்படா நீ கேட்கலாம்? அப்படிதானே அவர் கேட்டிருக்கணும். இது ரொம்ப அல்டிமேட் திங்க் பண்ணீங்கன்னா புரிஞ்சு போயிடும். நான் சீனரியே மாத்துறேன். சப்போஸ் ஞான கர்ம சமுச்சயம் தான் பகவான் டீச் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுல எது சிறந்ததுன்னு அர்ஜுன கேட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, உண்மையா சப்போஸ் இருந்ததுன்னா அப்ப இவர் பதில் என்ன சொல்லி 3வது ஸ்லோகம் என்னவா இருந்திருக்கும் நாம் திங்க் பண்ணி பாக்குறோம். என்னவா இருந்திருக்கணும்? யூ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த செகண்ட் சாப்டர் அர்ஜுனா. நான் அங்க சொன்னது சமுச்சயம் ஃபார் ஆல் பீப்புள். எது சிறந்ததுன்னு எப்படா கேக்குற? நான் தான் 2 ஈக்குவல் சொல்லிட்டேன்ல, எப்படா நீ சிறந்ததுன்னு கேட்கறேன்னு தானே அவர் வாய் திறந்திருக்கணும். கரெக்ட்லியே. See the beauty of பாஷ்யம். கேட்கலையே, எது சிறந்ததுன்னு எப்படா கேட்கற? நான் தான் 2 ஒண்ணுன்னு சொல்லிட்டேன்ல, 2 சைமல்டேனியஸ் சொன்னேன்ல, எது சிறந்ததுன்னு ஏன்டா கேட்கற அப்படின்னு தானே 3வது ஸ்லோகம் வந்திருக்கணும். நீ புரிஞ்சுக்கலின்னு தானே சொல்லி இருக்கணும். நான் செகண்ட் சாப்டர்ல சொல்லி கொடுத்தது உனக்கு புரியலடா அப்படின்னா சொல்லி இருக்கணும். இறைவன் இது ரொம்ப இந்த இடத்துல என்னன்னாங்க, அந்த கொஸ்டின் லெஜிட்டிமேட்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார் பாருங்க. தட்ஸ் தி பாயிண்ட். நீ கேட்ட கேள்வி, நீ எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிருக்கிற, என்ன டீச்சிங் பர்ஃபெக்ட், நீ புரிஞ்சுக்கிறதும் கரெக்ட், ஆனா ஒரு இடத்துல எந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கீன்னு ஆரம்பிச்சார தவிர, 2 விதமான நிஷ்டைகளை உருவாக்கி இருக்கிற அப்படின்னு ஆரம்பிச்சார தவிர, செகண்ட் சாப்டர்ல நான் சொன்ன ஞான கர்ம சமுச்சயத்தை அர்ஜுனா நீ புரிஞ்சுக்கல அப்படிங்கிற வார்த்தை இறைவனமிருந்து வல்லை. 3ல சொல்லி இருக்கணுமே, சொல்லலையே. புரிஞ்சுதுங்களா? இட்ஸ் வெரி சூக்ஷ்மம். இது புரிஞ்சாதான் ஞானம் ஞான நிஷ்டை சொல்லவில்லை. இதெல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணும்போது நம்மளுடைய பிரெயின் அப்படியே ஷார்ப் ஆகி அப்படியே ஊசி முனையாட்டு நிற்கும். அப்படி குத்தருக்கு புரியுதுங்களா? பாயிண்ட்களை கிராஸ் பண்ண, அதுக்காக தான் பாஷையை படிக்கிறது. இது ஒரு நம்மளுடைய அது வரும் பாருங்க, பொருந்தாது. பகவானுடைய பதிலை அஜ்ஞான நிமித்தம் கூறப்பட்டது என்று கூறுவது பொருந்தாது. சோ என்ன கல்பனை பண்ணிக்காத, தேர் இஸ்
இல்லிஜிட்டிமேட் கொஸ்டினும் கிடையாது, இல்லிஜிட்டிமேட் ஆன்சரும் கிடையாது. புரிஞ்சுங்களா? எதுவுமே எல்லாமே லெஜிட்டிமேட். டீச்சிங் சரி, அவனோட கொஸ்டின் சரி, எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. எதுவுமே இல்லிஜிட்டிமேட்டுங்கிறது கிடையாது. கிருஷ்ணர் கன்ஃபியூஸ் பண்றாரா அப்படின்னு உனக்கு தோணலாம். அப்படி இல்லை, கிருஷ்ணர் எங்கேயும் யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணவில்லை. யூ கன்ஃபியூஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் டேஷ் டேஷ். அதை நம்ம சொல்லக்கூடாது. ஒருத்தர் கன்ஃபியூஸ் ஆயிக்கிறான்னு என்ன அர்த்தம்? அவனுடைய புரிதல் அதை நாம சொல்லக்கூடாது. அதனால அவர் சங்கர் அதெல்லாம் சொல்றதே இல்லை. இறைவன் கன்ஃபியூஸ் பண்ணல, அப்ப என்ன அர்த்தம்? அப்படி நிறுத்திட்டாரு பாருங்க. யூ ஆர் கன்ஃபியூஸ்ட். அதுதான் அவரோட டீச்சிங். ஆகையால் என்ன சொல்றாரு? ஞான நிஷ்டைக்கும் கன்ஃபியூஸ் பண்றார், கன்க்ளூட் பண்றார். ஆகையால் ஞான நிஷ்டைக்கும் கர்ம நிஷ்டைக்கும் அதிகாரி வேறு வேறு. 10th ஸ்டூடெண்ட்ஸ் வேறு, +2 ஸ்டூடெண்ட்ஸ் வேறு என்று பகவானுடைய பதிலினால், உத்தரம்னா பதில், ஞான கர்ம சமுச்சயம் பொருந்தாது. A student cannot be qualified for 10th and +2. ஒன்லி ஒன்னா 10th எழுதலாம், இல்லையா +2 எழுதலாம். ரெண்டும் ஒரு கிரம சமுச்சயம் ஒத்துக்கிறோம், நாட் சம சமுச்சயம். 10th முடிச்சுட்டு +2 வாங்குறது ஓகே, கிரமம். 10th +2 at a time is not legitimate. It is illegitimate. It is not logic. அதுதான் சொல்றாரு. ஸோ அடுத்தது தஸ்மாத் முடியுது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தஸ்மாத், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜா பிரிச்சுங்கிறத நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அந்த தஸ்மாத் வேர்டு வந்துனாவே உட்காந்து மண்டை குடையணும். ஓ எதையோ முடிக்கிறாரு, அப்போ இங்கே எதையோ ஒன்று முடிக்கிறாரு. அப்போ தேர் ஆர் 2 ஸ்டேஜஸ். ஒன்று மூல விரோதத்தை இப்போ முடிக்கிறார். இப்போ தஸ்மாத்துங்கிறது எதை முடிக்கிறாரு? அந்த இடத்துல தஸ்மாத் ஆரம்பிச்சு பார்த்தீங்களா கடைசியா, அந்த தஸ்மாத்துங்கிறது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜை முடிக்கிறாரு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை முடிக்கிறாரு. சரிங்களா? அதாவது வியாக்கியானத்தை ஃபர்ஸ்ட் தஸ்மாத் சொல்லும்போது வியாக்கியானத்தை முடிச்சாரு. இப்ப தஸ்மாத்துங்கிறது மூல விரோத கான்ட்ரடிக்ஷனை முடிக்கிறார். தஸ்மாத்து கன்க்ளூஷன் கேவலா தேவ ஞானாத் மோக்ஷ இதி ஏஷக அர்த்தோ நிஷ்சிதக கீதாசு சர்வ உபனிஷத்து ச. சரி, தமிழ். ஆகையால் கேவலம் ஞானத்தினாலேயே, தஸ்மாத்து கேவலா தேவ ஞானாத்து, ஆகையால் கேவலம் ஞானத்தினாலேயே மோட்சம் என்ற அபிப்பிராயமானது நாட் ஒன்லி இன் கீதா நினைச்சுக்காத, உபனிஷத்துலயும் அதுதான் அபிப்பிராயம். அதத்தான் இறைவன் கொடுத்திருக்காரே தவிர கிருஷ்ணரு இப்ப என்ன ப்ரூவ் பண்றாரு? உபனிஷத்துக்களில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டதோ அதத்தான் கிருஷ்ணர் கூறியிருக்காரே தவிர அதிலிருந்து மாறுபட்ட எந்த கருத்தையும் ஒரு வேர்டு கூட தானா அவர் எதையும் கொண்டு வரல. நீங்க பாருங்க, அங்க ஆரம்பிச்ச அந்த பரம்பரை இன்ன வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. எந்த குரு நீங்க இந்த பரம்பரையில நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னாலும், இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா என்னுடைய குரு சொன்னதிலிருந்து ஒரு வேர்டு கூட நாங்க மாத்த மாட்டோம். என்னுடைய குரு அவருடைய குரு சொன்ன வார்த்தையிலிருந்து சொந்த கருத்து, சுவாக கருத்து, இப்படி உதாரணங்கள் கொடுக்கறதுல மட்டும் லிபரேட் விட்டுருவாங்க. ஏன்னா அது காலத்துக்கு தகுந்த மாதிரி, உட்கார்ந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம உதாரணத்தை மாத்திக்கலாமே தவிர கருத்துங்கிறது மாறுபடாது. அதான் சொல்ல. ஆகையால் கேவலம் ஞானத்தினாலேயே மோட்சம் என்ற அபிப்பிராயமானது கீதையிலும் சரி, எல்லா உபனிஷத்துகளையும் சரி, நிச்சயம், நிர்ணயம், நிஷ்டிதக, சமஸ்கிருத வேர்டு நிஷ்டிதக, கீதாசு சர்வ, ஒரு உபனிஷத்து 2 உபனிஷத்து இல்ல, சர்வ உபனிஷத்து. சோ இதோட இது தட் இஸ் கன்க்ளூடிங் பார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். மூல விரோதத்தை இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ண. நான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிற போது ஆரம்பிச்சு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் அந்த ஜாயசி, அதுக்கு முன்னால் இருக்கிற தஸ்மாத்து உடனே நான் போன கிளாஸ் முடிச்சது வியாக்கியான விரோதத்தை முடிச்சோம். இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிச்ச இடம் ஜாயசின்னு ஆரம்பிச்சு பார்த்தீங்களா, அதுல இருந்து இப்ப முடிக்கிற பாருங்க தஸ்மாத்து, அது வரைக்கும் நோட் பண்ணிக்கங்க. மூல விரோதம் இஸ் கான்ட்ரடிக்ஷன் இஸ் ஸ்டேஜ் இஸ் ஓவர். அடுத்தது ஞான கர்ம, ஞான கர்மணயோகோ ஏக்கம் வத நிச்சித்ய. இது
அர்ஜுனன் கேட்குற கேள்வி. ஞான கர்ம சமுச்சயமானது ஏற்படுமானால், அப்படித்தான் பகவான் சொல்றாருன்னா, ஞான கர்மங்களில் ஏதாவது ஒன்ன நிச்சயம் பண்ணி கூறு பகவானேன்னு அர்ஜுனன் கேட்டிருக்க மாட்டான். 2 ஈக்குவல் சொன்னதுக்கு அப்புறம் அவன் என்ன கேட்பான்? அவர் வேர்டு வரும் பின்னால், ஞான கர்மனையோகோ ஏத்துக்குவான். இறைவா இப்ப எனக்கு எது பெஸ்ட் சொல்லு கேட்பான். அர்ஜுனன் கேட்பான். 2ல இப்ப எனக்கு எது? ஞான கர்மனோகோ ஏக்கம் வத. ஏக்கம் வத, ஒன்ன சொல்லு. எதுல? ஞான கர்மனையோகோ 2ல ஏக்கம் வத, நீ உறுதி பண்ணி சொல்லு. மறுபடியும் எல்லாம் இது பண்ணக்கூடாது. நீ இது பண்ணுன்னு சொல்லு, நான் பண்றேன். அவ்வளவுதான் அவனுடைய பதில். அப்ப இதெல்லாம் எப்படி வந்தது? சமுச்சயம் இருந்தா இதெல்லாம் அவன் சொல்லுவானா? 2ல ஒன்ன சொல்லு, நான் ஃபாலோ பண்றேன்னு அவன் சொல்லியிருப்பானா? சோ இதுவும் ஞான கர்ம சமுச்சயமானது ஏற்படுமானால், ஞான கர்மங்களில் ஏதாவது ஒன்ன நிச்சயம் பண்ணி சொல்லு, செய்து கூறு பகவானே கிருஷ்ணனே என்ற ஒரு விஷயத்தை பிரார்த்தனை இறைவனிடம் அவன் யாசிப்பது என்பது பொருந்தாது. அந்த கேள்வி அவன் கேட்டிருக்கவே மாட்டான். 2ல ஒன்ன சொல்லு, நான் நிச்சயம் பண்ணி சொல்லு, நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். எனக்கு நோ ஐடியா அபவுட் தட் டீச்சிங். நான் எனக்கு எது, ஐ எம் குவாலிஃபைட் ஃபார் வாட் சொல்லு, நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கான்னா, 2 சமச்சுவம்னா அவன் எப்படி இந்த கேள்விய கேட்டிருப்பான். குரு கர்மைவ தஸ்மாத்வம் இதிச்ச அர்ஜுனஸ்ய. பின்னால வரதெல்லாம் கோட்டேஷன் காமிக்கிறாரு. குரு கர்மைவ தஸ்மாத்வம். குரு கர்மைவனா ஆகையா நீ கர்ம. அவர் என்ன, இவர் 2ல ஏதோ ஒண்ணு சொல்லுங்கன்னு கேட்டானா, பகவான் என்ன சொல்றாரு? குரு கர்மைவ, நீ கர்மத்தம் பட்டு பண்ணு. இதெல்லாம் ஞான கர்ம சமுச்சயம் சைமல்டேனியஸா இருந்தது. நான் அக்கார்டிங் டு யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் எப்படி வரும்? 2ல எது சிறந்துன்னு சொல்லு, நிச்சயம் பண்ணி சொல்லுன்னு அவனும் கேட்கறான். 2ல உனக்கு சிறந்தது கர்மம்னு அவரு முடிவு பண்ணி சொல்றாரு. அது அடுத்தது குரு கர்மைவ தஸ்மாத் துவம், உனக்கு கர்மம் தான் இப்ப பெஸ்ட். யூ டூ யுக்தஸ்வ பாரத, போய் போர்க்களத்துல போற செய்யி, கர்மத்தை செய்யின்னு அவர் 2ல ஒன்ன பிரிச்சு இவனுக்கு கொடுத்திருக்க மாட்டாரு. ஆகையால் நீ கர்மாவையே செய்யன்ற ஞான நிஷ்டையை கூடாமையை தவிர்த்து அர்ஜுனனுக்கு ஏக்காரத்தினால் கூறுகிறார். ஏக்காரம் ஒன்ன மட்டும் செய், 2ல நீ இப்பத்திக்கு கர்மத்தை பண்ணு. 2 சமுச்சியமா இருந்தா எப்படி இந்த கேள்வி அர்ஜுனோட கேள்வி? 2ல எது சிறந்தது அது நிச்சயம் பண்ணி ஒண்ணு சொல்லணும் இவனு கேட்க மாட்டான். 2ல இது சிறந்ததா, கர்மம் தான் சிறந்ததா, அது உனக்கு அதுதான் பெஸ்ட்னு அவரும் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதோடு 3வது அத்தியாயத்துக்கு உண்டான இன்ட்ரோடக்ஷன் பாஷ்யம் ஓவர். அர்ஜுன உவாச்ச ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவா. இது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.